அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். துப்பாக்கி மூலியமாக வந்து ஷூட் பண்ணிடுவேன். அப்போ இந்த கேஸ் ஒத்துக்கோ. ஏண்டா நீ குறவன் தான், நீ திருடி இருப்ப அப்படின்னு எல்லாம் பேசி போலீஸ்காரங்க எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நாங்கள் போய் இந்த பணமெல்லாம் உங்களுக்கு திருட்டுனால தான் வருதா? வேலைக்கு கூட போக முடியல, பாட்டில் பொறுக்க கூட போக முடியல. பல்லடத்தில் 3 பேர் கொலை வழக்கில் தனிப்படை எண்ணிக்கை தான் அதிகமாகிக் கொண்டே செல்கிறதே தவிர 3 மாதங்களாகியும் வழக்கில் எந்த முன்னேற்றமும் இருந்த மாதிரி தெரியவில்லை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையம் என்ற இடத்தில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த தாய், தந்தை, மகன் என 3 பேரும் கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டனர். 3 மாதத்திற்கு மேலாகியும் கிணற்றில் போட்ட கல் போல விசாரணை அப்படியே இருக்கிறது. கைரேகை, கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் என பல தடயங்கள் கிடைத்தாலும் அவை எதுவுமே குற்றவாளிகளை கண்டுபிடிக்க காவல்துறைக்கு இம்மியளவும் கை கொடுக்கவில்லை. குற்றம் நடந்த இடம் தோட்டத்து வீடு என்பதால் பெரிய அளவில் சிசிடிவிக்கள் இல்லாததும் விசாரணையில் தொய்வை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் வழக்கை முடிக்க குறவர் சமூகத்தை சேர்ந்த மக்களை குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி மிரட்டுவதாக போலீசார் மீதே புகார் எழுந்திருக்கிறது. அதாவது குற்றம் நடந்த இடத்தில் பதிவான செல்போன் சிக்னலை வைத்துதான் முதலில் காவல்துறை விசாரணை நடத்தியது. அந்த வகையில் சேமலை கவுண்டன்பாளையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கரட்டுப்பாளையம் என்ற இடத்தில் வசித்த குறவர் சமூகத்தை சேர்ந்த இளைஞரை குறிவைத்து காவல்துறை விசாரணை நடத்தியிருக்கிறது. ஆட்டுக்கல், அம்மிக்கல் வியாபாரம் செய்து வரும் அந்த இளைஞர் அடிக்கடி சுற்றுவட்டார கிராம பகுதிகளுக்கு செல்வது வழக்கம் என்ற நிலையில் அவரது செல்போன் சிக்னல் பதிவாகியிருந்ததால் சந்தேகத்தின் அடிப்படையில்தான் முதலில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. குற்றம் நடப்பதற்கு 5 மாதத்திற்கு முன்புதான் அந்த இளைஞர் கரட்டுப்பாளையம் பகுதிக்கு வீடு வாடகைக்கு சென்றிருக்கிறார். அத்தோடு குற்றம் நடந்த மறுநாளே, அதாவது நவம்பர் 29ஆம் தேதியே அந்த வீட்டிலிருந்து காலி செய்து பழவஞ்சிபாளையம் என்ற இடத்திற்கு வந்துவிட்டார். இவையெல்லாம் சந்தேகத்தை வலுப்படுத்தும் காரணமாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட இளைஞரிடம் பலமுறை விசாரணை நடத்தி பார்த்த காவல்துறை தற்போது ஒப்புக்கொள்ள சொல்லி மிரட்ட தொடங்கியிருக்கிறது. அடித்து துன்புறுத்தி 5 லட்சம் ரூபாய் பணம் தருவதாக மிரட்டிய போலீஸ் கண்ணை கட்டி வைத்து துப்பாக்கி முனையில் கொடுமைப்படுத்தி உயிர் பயத்தை காட்டி அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. திங்கக்கிழமை வந்து விசாரிங்க கூப்பிட்டாங்க. நான் போனேன். ஆனால் போன இடத்துல என்ன போட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணியாங்க சார். அதுக்கு வேணா அடித்து இது மாதிரி கேஸ் ஊற்றுக்கோ, 5 லட்ச ரூபா பணம் தரேன் அப்படி சொன்னேன். இந்த கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க வந்து துப்பாக்கி மூலியமாக வந்து ஷூட் பண்ணிடுவேன். அப்போ இந்த கேஸ் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சார். அது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு கொண்டாலும் சரி நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியும் அவங்க வந்து நீ ஒத்துக்கலான்னா வந்து 5 லட்ச ரூபா பணம் வந்து இந்த கேஸ் வந்து நீ ஒத்துக்கனா உனக்கு 5 லட்ச ரூபா பணம் தரேன், அதாவது இல்லைனா ஜாமீன் உனக்கு ஆளை நிப்பாட்டுறேன் அப்படி அவங்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சார். அதோடு சந்தேகத்திற்குரியதாக கருதப்படும் இளைஞர் மட்டுமல்லாமல் அவர் சமூகம் சார்ந்த மற்ற இளைஞர்களை பிடித்து சென்று சாதியை சொல்லி ஆபாசமாக பேசி அவமானப்படுத்துவதாக கூறப்படுவது ஜெய் பீம் பட காட்சிகளைத்தான் கண்முன்னே காட்டுகிறது. குறவர் அந்த சேர்ந்தவங்கன்னு சொல்லி எங்களை வந்து ரொம்ப கேவலமாகவும் நடத்துகிறாங்க. இவனை கூப்பிட்டு போய் விசாரிக்கும்போது கெட்ட வார்த்தையில் பேசி ஏண்டா நீ குறவன் தான், நீ திருடி இருப்ப அப்படின்னு எல்லாம் பேசி இது இப்போ அந்த மீனிங்கில் பேசி எங்களை வந்து மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நேற்று வந்து இவனை மேலே கூப்பிட்டு போய் விசாரிக்கும் பொழுது அவனை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி கையை கட்டி வாயை கட்டி அவனை அடித்து இந்த கேஸை ஒத்துக்கோ, உனக்கு வேணால் 5 லட்சம் பணம் தரேன், 2 பேர்த்தும் கூட நான் ஜாமீனுக்கும் கூட நிறுத்துறேன் அப்படி சொல்லி இவனை மிரட்டி இருக்கிறாங்க. எந்த தவறுமே செய்யாத நிலையிலும் கூட திருப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் எந்த குற்றம் நடந்தாலும் குறவர் சமூக மக்களை தான் டார்கெட் செய்து துன்புறுத்துவதாக சொல்லப்படும் நிலையில் பல்லடம் கொலை வழக்கு காரணமாக பழவஞ்சிபாளையம் குறவர் சமூக மக்கள் பதற்றத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த ஊருக்கு வந்து நாங்கள் 50 வருஷமாக நாங்கள் இருக்கோங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இது போல் எங்களை பாதித்தது கிடையாது.
ஏன்னா இந்த பல்லெடுத்த வழக்கு மட்டும் தாங்க எங்களை இவ்வளோ தூரத்துக்கு பாதிச்சு பசங்கள்லாம் நில உடஞ்சி இருக்காங்க. எங்களுக்கு இதில் ஒரு நல்ல முடிவு நீங்கள் தான் பெரிய இடத்துலேருந்து எங்களை உண்டு பண்ணி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். பழைய பேப்பர் பாட்டில் பொறுக்கி பார்த்து பணம் சேர்த்தாலும் அந்த பணம் எங்கிருந்து வந்தது, திருடிய பணமா, எங்கு எடுத்த பணம் என இழிவாக கேட்டு போலீசார் செய்யும் டார்ச்சர் நிம்மதியை குலைப்பதாக வேதனையை கொட்டினர். உங்களுக்கெல்லாம் எப்படி பணம் வருது, உங்களுக்கு எப்படி பணம் கிடைக்குது, இந்த பணமெல்லாம் உங்களுக்கு திருட்டுனால தான் வருதா, நீ ஆளை வச்சு வேலை செய்கிறியா அப்படின்னாலும் கேட்குறாங்க. அப்படி போல் கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் மன உடைச்சல் ஆகி நொந்து போன மாதிரி வேலைக்கு கூட போக முடியல, பாட்டில் பொறுக்க கூட போக முடியல. அப்படி போல் நிலைமைக்கு வந்துட்டோம், சாப்பாட்டுக்கே இல்லாத நிலைமைக்கு வந்துட்டோம். வெறும் சந்தேக காரணிகளை மட்டும் வைத்துக்கொண்டு குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி காவல்துறை மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைக்கு 18 தனிப்படைகள் அமைத்து குற்றம் நடந்த இடத்தில் பதிவான கைரேகையுடன் வேறு ஏதாவது கைரேகை ஒத்துப்போகிறதா என ஆய்வு செய்து வரும் திருப்பூர் போலீசார் உறுதிப்படுத்தும் முன்பாகவே குறவர் சமூகம் என்பதற்காக அடித்து துன்புறுத்துவது விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. குற்றம் செய்தது யார், குற்றத்திற்கான பின்னணி என எந்த தெளிவான தகவலும் விசாரணையில் கிடைக்காத நிலையில் குறவர் சமூக இளைஞர் தலையில் கட்டி வழக்கை முடிக்க போலீசார் அவசரம் காட்டுவது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. உண்மையாகவே குற்றவாளிகளை கண்டுபிடிக்க காவல்துறை சிரமப்படுகிறதா அல்லது வேறு யாரையோ காப்பாற்ற வழக்கில் காலம் தாழ்த்தப்படுகிறதா என்ற கேள்விகளும் எழுகிறது.